Hi brothers and sisters, it's me study with Janda. இன்னைக்கு 12th physics chapter 1ல உள்ள example 1.1 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு, அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க எக்ஸாம்பிள் 1.1 பார்க்கலாம். Calculate the number of electrons in 1 coulomb of negative charge கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 coulomb of negative சார்ஜில் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போது நம்ம என்னென்ன பார்க்கணும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதாவது என்ன, நெகட்டிவ் சார்ஜுங்கிறது இ. அப்போது எவ்வளோ சார்ஜ் எவ்வளோ கொடுத்துருவாங்க, 1 கூலும் கொடுத்துருவாங்க, அது வந்து க்யூ. இப்போது அந்த மூணையும் சேர்க்குற ஈக்குவேஷன் வந்து க்யூ ஈக்குவல் என்இ. ஓகேவா, இது ஷார்ட் ஃபார்ம் வந்து குனி, கு நீ. ஓகேவா, அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு என்ன 1 கூலும் கொடுத்துருக்காங்க. இ வந்து எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன வரும், 1.6 × 10⁻−19 கூலும். சார்ஜுங்கிறனால கண்டிப்பாக அந்த சிங்கிறது இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு என்ன தானே தேவை, அப்போ என்ன ஆகும், க்யூ பை இன்னு ஆயிருமா, ஏன்னா இதை அங்கிட்டு போனால் டினாமினேட்டர் போயிடும். அப்போது என்ன வரும், என் க்யூ பை இன்னு மாறுமா. அப்போது க்யூ பை இன்னா என்ன, க்யூவோட வேல்யூ 1 கூலும் பை 1.6 × 10⁻−19 கூலும். இப்போது என்னங்கிறது டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், ஸோ சிசியும் கண்டிப்பாக கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன இருக்குது ரிமைனிங், 1/1.6 கீழே உள்ள 10⁻−9 நான் மேலே கொண்டு போனால் இன்ட்டு 10⁻+19 மாறும். ஓகேவா, நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் அடிச்சு கொடுக்க போகிறேன். ஸோ மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் ஒன்லி. ஓகே, இப்போது 10/16 × 10⁻19 வரும் என்னோட வேல்யூ. ஓகேவா, இப்போ 10/16 வந்து 2 டேபிள் அடித்தா 5, இங்கே 8 வரும். அப்போது 5/8 × 10⁻19 இருக்கும். 5/8 அடித்தா எப்படி அடிக்கலாம், இப்போ 8 டேபிள் அடிச்சுன்னா வராது. ஸோ பாயிண்ட் வச்சு இங்கே 0 சேர்த்துப்பேன். இப்போ 50 வருமா, 6 8s are 48, ரிமைனிங் 2 இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு 0 வச்சா 20 ஆகும். 8 2s are 16, ஸோ ரிமைனிங் வந்து 4 இருக்கும். ஒரு 0 வந்துச்சுன்னா 40 இருக்குமா. அப்போது 8 5s are 40 அப்படின்னு ஆயிரும். அப்போது 5/8 அதாவது 1/1.6ஓட வேல்யூ வந்து 0.625 கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போ 0.625 × 10⁻19. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒரு டெசிமல் பாயிண்ட்டை நகர்த்த போகிறேன். இந்த டெசிமலை இங்கே கொண்டு போக போகிறேன். அப்போது மேலேயும் கீழே நான் 10ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேவா, 10/10 என்னாகும், 0.625ஓட 10 மல்டிபிள் பண்ணால் 6.25 × 10⁻19. இங்கே கீழே வந்து பவர் 1 இருக்குமா, மேலே போனால் என்னாகும், -1 ஆயிரும். இப்போ × 10⁻−1. இப்போ இந்த ரெண்டையும் பார்த்தோன்னா என்னாகும், 6.25 × இப்படி இருந்துச்சுன்னா இந்த மேலே உள்ள சிம்பிள்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணணும்னு அர்த்தம். பண்ணோம்னா என்னாகும், 19 - 1 18 என். இதுதான் நம்மளுக்கு தேவையான என்னோட வேல்யூ. லைக் பண்ணுங்கள், ஸ்டடி வித் ஜெண்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.